என்றால் இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரையிலே ஷிர்கிலும் பிதாத்துகளிலும் மூழ்கி போயிருந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஷிர்கிலிருந்து வெளியேற்றி பிதாத்துகள் இல்லாத சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த நாட்டிலே 1947 ஆண்டுக்கு முன்னால் உருவானது என்பதை அந்த வரலாற்றை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலங்கை நாட்டிலே எந்த பக்கம் திரும்பினாலும் பள்ளிவாசல்களை விட ஜியாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படியான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருந்தது என்பது இங்கே இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அநேகமானவர்களுக்கு இந்த செய்தி தெரியாமல் இருக்கலாம். எனவே அப்படியான ஒரு சூழலில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஷிர்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும். பிதஅத்துகள் இல்லாத, நூதனங்கள் இல்லாத சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு இளைஞர் இந்த பரகாதிரி கிராமத்திலிருந்து வெளிப்பட்டார் என்றால் உண்மையிலேயே அந்த வரலாறு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1947 ஆண்டுக்கு முன்னால் இந்த கிராமத்திலே அப்துல் ஹமீத் ஆதம் பிள்ளை என்ற ஒரு இளைஞர் உருவானார். அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே ஷிர்க்குகளை வெறுக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விரும்பாதவராக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் கொச்சைப்படுவதை விரும்பாதவராக சிறு வயதிலேயே வளர்ந்தார் என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரலாறு. இதனால் இந்த ஊரிலே ஊறி போயிருந்த அனாச்சாரங்கள், ஷிர்க், பிதாத்துகள் இவைகள் அனைத்தையும் வெறுத்து தனது குடும்பத்தையும் துறந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மதரசாக்களுக்கு சென்று கல்வி கற்பதற்காக முயற்சித்த போதெல்லாம் அவருக்கு தெளிவான கல்வி கிடைக்காமல் போகவே இலங்கையை விட்டும் வெளியேறி இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலும் பல நாடுகளிலே அவர் பிரயாணம் செய்து பல மதரசாக்களிலே கல்வி கற்பதற்காக முயற்சி செய்து அதுவும் வெற்றியளிக்காத நிலையில் பாகிஸ்தானை சென்றடைகின்றார். பாகிஸ்தானிலே இன்றும் பன்ஸ் ரோட் என்று சொல்லக்கூடிய கராச்சியிலே, கராச்சி நகரத்திலே, தலைநகரிலே அங்கே இருக்கின்றது பன்ஸ் ரோட் என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உரபா அல் ஹதீஸ் மஹத் தாருஸ்ஸலாம் என்ற ஒரு மதரசா இருக்கின்றது. அந்த மதரசாவிலே போய் சேர்ந்து அவர்களிடத்திலே உண்மையான கல்வியை கற்கின்றார். அவர் கற்றுக்கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த பெரும் உலமாக்கள் அவருக்கு வழிகாட்டுகின்றார்கள். நீங்கள் எப்படியாவது மதீனாவை சென்றடைய வேண்டும், அங்கு போய் சேர்ந்தால்தான் உங்களுக்கு தௌஹீதை சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியும், குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவருக்கு வழிகாட்டப்பட்ட போது அவர் பாகிஸ்தானை துறந்து தரை மார்க்கமாக வந்து மதீனாவை அடைகின்றார். அங்கு வந்து சேர்ந்த போது அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் மத்தியிலே அவர் கதைத்து பேசி அங்கிருக்கக்கூடிய ஹலகாத்துகளிலே உட்கார்ந்து கால்மடித்து மார்க்கத்தை கற்கின்றார். அப்போதுதான் அவருக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்றன. அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகின்றது. அந்த உணர்வோடு கல்வியை திறம்பட கற்றவராக இலங்கை நாட்டுக்கு 1947 ஆண்டு திரும்பி வருகின்றார். இங்கே வந்து பார்த்தபோது அவருடைய குடும்பத்தினர், இந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஷிர்கிலும் பிதாத்துகளிலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றார். மனம் வெதும்புகின்றார், கவலைப்படுகின்றார். ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவராக இந்த ஊர் மக்களை ஏகத்துவத்தின் பால், அல்லாஹ்வுடைய இறை கோட்பாட்டின் பால், ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த தௌஹீதின் பால் மக்களை அழைக்கின்றார். அவருடைய குடும்பத்தினர் பதிலளிக்கின்றார்கள். ஊர் மக்களில் 2 பகுதியினர் அவருக்கு பதிலளிக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவோடு இந்த கிராமத்திலே அல்லாஹ்வோடு சேர்த்து வணங்கப்பட்டுக் கொண்டிருந்த கபறுகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன. அவ்வாறு உடைக்கப்பட்ட பிறகு அவரும் அவருடைய தோழர்களும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 11 பேர் அவரோடு சேர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கோர்ட்டிலே வழக்கு தொடர்கின்றது. அந்த கோர்ட்டில் தீர்க்கப்பட்ட வழக்கு தீர்ப்பிலே அவருக்கு சாதகமான ஒரு முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகின்றார். இந்த தீர்ப்பு, அதாவது உடைக்கப்பட்ட கபறுகள் கட்டப்படக்கூடாது, இருக்கக்கூடிய கபறுகள் உடைக்கப்படக்கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. இதனால் அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
உடைக்கப்பட்ட கபருக்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடி அவைகளை முழுமையாக அகற்றிவிட்டு அந்த இடத்திலே பள்ளிவாசல்களை நிறுவி ஏக இறை கொள்கையின் அடிப்படையிலே தௌஹீதின் அடிப்படையிலே அந்த ஜமாஅத்தை அவர்கள் கட்டியெழுப்புகின்றார்கள். அங்கிருந்து தமது பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்கின்றார்கள். அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தல்கஸ்பிட்டி, பானகமுவ, இதே போன்று கல்முனை, நிந்தவூர், சாய்ந்தமருது, இப்படியாக பல கிராமங்களுக்கும் பிரயாணம் செய்து இலங்கை பூராவும் இந்த தௌஹீத் பிரச்சாரத்திலே ஈடுபடுகின்றார்கள். இதன் மூலம் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்படுகின்றது. அதே வேளையில் உலமாக்கள், அதாவது கந்தூரி கத்தம் என்று தங்களுடைய வயிர்களை வளர்த்துக் கொண்டிருந்த உலமாக்கள் அவருக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அவர்களோடு கருத்து பரிமாறி அவர்களோடு எதிர்த்து போராடி தன்னுடைய தௌஹீத் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். இது நாளடைவிலே இலங்கை பூராவும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காட்சியாக மாறுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இது ஆரம்பம். ஆனால் அவர்கள் முடியா போன நிலை இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை தனிமையாக இந்த நாட்டிலே முன்னெடுக்க முடியாமல் போன போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களே, கிட்டத்தட்ட 11 இளைஞர்களை தேர்வு செய்து அவருடைய குடும்பத்தர்களிடத்திலே அனுமதி எடுத்துக்கொண்டு அவர்களை தமது பொறுப்பிலே சவுதி அரேபியாவுக்கு அழைத்து சென்று மக்காவில் இருக்கக்கூடிய அங்கே சிறம்பட கல்வி கற்கக்கூடிய கல்லூரிகளிலே அவர்களை சேர்த்து அவர்களை கல்வி கற்பித்து அவர்களை திரும்பவும் இலங்கைக்கு அழைப்பித்து இந்த பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அவர் சவுதி அரேபியாவுக்கு 11 இளைஞர்கள் அழைத்துச் செல்கின்றார். பின்னர் இது 1965ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன், எனக்கு தரப்பட்டிருக்கும் நேரத்தில் மிக சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த வரலாறு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு. பின்னர் 1969ஆம் ஆண்டு அவர் இலங்கை வந்திருந்த ஆரம்ப காலத்திலே 1969ஆம் ஆண்டு ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இலங்கை வந்திருந்த போது என்னுடைய தந்தையிடத்திலே வந்து சண்டை பிடிக்கின்றார். அவர் சாச்சப்பா என்று என்னுடைய பாப்பா தந்தைக்கு சொல்லுவார், சாச்சப்பா, உங்களுக்கு 9 ஆண் குழந்தைகள், அந்த 9 ஆண் குழந்தைகள் ஒருவரை என்னோடு அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக எனது தந்தை என்னை அவரோடு அனுப்புவதற்காக இறங்கினார். 1969ஆம் ஆண்டு அவரோடு நானும் புறப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு சென்றேன். ஹஜ்ஜை முடித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாருல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போது திரும்பவும் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பாகிஸ்தானுக்கு வந்து 6 மாதங்கள் கழித்த பின்னர் திரும்பவும் மதீனா பல்கலைக்கழகம் சென்று அங்கே தொடர்ந்து கல்வியை கற்றி 1980ஆம் ஆண்டு இந்த இலங்கை நாட்டுக்கு நான் திரும்பி வந்தேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்தது முதல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நாட்டிலே அப்துல் ஹமீத் பக்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விதைத்த அந்த ஏகத்துவ கொள்கை தௌஹீத் என்ற அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே ஊன்றி வைக்கப்பட்ட அந்த கொள்கை மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தாலும் கூட தூர்ந்து போன ஒரு நிலையிலே இருந்தது. அவருடைய காலத்திலேயே இந்த நாட்டில் பல கிளைகளை அவர்கள் அமைத்தார்கள். அந்த கிளைகளினூடாக இந்த தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இலங்கை வந்து சேர்ந்த நான் இந்த கிளைகளின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை ஆலோசித்த பின்னர் இந்த தாவா பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும், அதை நாம் மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உற்சாகமூட்டிய போது அவர்கள் என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு தயாரானார்கள். அந்த களத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் பேர் விட்டு சொல்லக்கூடிய உலமாக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்போடு இருந்தார்கள். உதாரணமாக நிசார் குவத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஆலிம், இதே போன்று அப்துல் வதூத் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம், இதே போன்று மீரான் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம், சித்திக் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம், இதே போன்று ஷாவுல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம், இப்படி விரல் வெட்டி எண்ணக்கூடிய உலமாக்கள் இந்த தாவா பணிக்கு ஒத்துழைப்பதற்காக முன்வந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த தாவா பணியை இந்த மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தான். அதனுடைய பிரதிபலனை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே